இன்றைக்கி ஃபுல்லாக மழை விட்டு விட்டு வந்துட்டே தான் இருந்தது. மதியத்துக்கு மேலே கொஞ்சம் நேரம் வெறிச்சிட்டு மறுபடியும் ஈவினிங் போல் நல்லா பயங்கரமான மழை. ஆனால் இன்றைக்கி என்ன அதிசயம்னா, இவ்வளோ மழை பெஞ்சு நம்ம ஊரில் இன்றைக்கி கரண்ட்டு போகவே இல்லை. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இது அப்படின்னு. இந்த கிளைமேட்டுக்கு எனக்கு பொரியரிசி வறுத்து சாப்பிடணும் போல தான் ஆசையாக இருந்தது. பட் ஃப்ரிட்ஜில் பழங்கள் நிறையாவே இருக்குது. செல்வா அப்படி 2 நாளில் ஊருக்கு வந்துடுவானா, அவன் வரதுக்குள்ளேயே பாதி பழத்தையாவது முடிச்சிடணும், இல்லைன்னா வந்து திட்டிகிட்டே இருப்பான். இன்றைக்கி வந்து மழையோட கொஞ்சம் இடி வேற இடிச்சிச்சா, பட்டுக்கு இடிலாம் ரொம்ப போயும். ஆள் வீட்டை விட்டு போகவே இல்லையே. நம்ம பின்னாடியே தான் இன்றைக்கி ஃபுல்லாக தெரிஞ்சிட்டு இருந்தது. பக்கத்தில் மகளை ரொம்ப நாளாக ஹோம்ஒர்க் பண்ண வாடின்னு கூப்பிடுவேன், அப்போல்லாம் வரமாட்டேன். இன்றைக்கி மேக்ஸ் புக்கை தூக்கிட்டு வந்தேன். எனக்கு சுத்தமாக மறந்து போச்சு. எனக்கு கணக்கு ஓரளவு தெரியுந்தா, பட் இது எனக்கு எப்படின்னே தெரியல. அப்புறம் யூடியூப்பில் போட்டு பார்த்தாலே அந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே வந்துடுது. அதை பார்த்து கொஞ்சம் நேரம் நான் நோட்டில் கணக்கெலாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதுவும் பாதி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. பாதி போய் டீச்சர்கிட்ட கேட்டுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அத்தை வந்துட்டாங்க. லைட்டாக மலையில் நனைஞ்சிட்டு தான் வந்தாங்க. அண்ணன் தான் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போனாங்களா. இன்றைக்கி ஆனாந்தூர் சந்தைனால கொஞ்சமாக காய் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் இந்த வாரம் சனிக்கிழமை தீபாவளி சந்தை அரசமங்கலம் போய்க்கலாம்ல, அதனால் வந்ததுமே அத்தை ரொம்ப டயர்டாக இருக்குன்னு படுத்துட்டாங்க. நம்ம சாப்பாடு இல்லாமல் இருக்கா, கருவாடு மட்டும் பொரிச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் விஷ்ணு அபி அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் பவுன் சஞ்சீவ் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.